நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து தம்பி சரவணனோட கலந்துரையாட போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால் டீலிமிட்டேஷன், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு. முதல்ல அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதான் மறுசீரமைப்பு, மறுவரையறை. இதுக்கு முன்னாடி 2008 நடந்துச்சு. ஆனா அந்த 2008 நடந்த மறுவரை அப்படிங்கிறது ஒரு எல்லை மறுவரை. ஒரு தொகுதிகளுக்குள்ள இப்ப எடுத்துக்கிட்டு சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற சில தொகுதிகள் நாமக்கலுக்கு போயிருக்கும், நாமக்கல் இருக்கிற சில தொகுதிகள் சேலத்துக்கு வந்திருக்கும். சில பட்டியல் சமூக தொகுதிகள் பொது தொகுதிகளாக மாறி இருக்கும், சில பொது தொகுதிகள் பட்டியல் சமூக தொகுதிகளாக மாறி இருக்கும். இதுதான் டீலிமிட்டேஷன்ல கடைசி 2008 நடந்த டீலிமிட்டேஷன். ஆனா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணதுன்னா 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யணும். அதனுடைய எண்ணிக்கைகளை மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் உயர்த்தலாமா அல்லது குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான மறுவரையறையை செய்யலாம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யறது. ஆமா, இப்ப இந்தியா சுதந்திரம் அடையும் போது கோவா, சில பிரெஞ்சு பகுதிகள், சில வேறு, அதாவது என்ன சொல்றது, ஆங்கிலேய காலனியை தாண்டி வேறு சில நாடுகளுடைய காலனி பகுதிகள் இந்தியாவுக்குள்ள கிடையாது. சரி. அப்போ அந்த நாடுகளுடைய காலனி பகுதி இல்லாததுனால 489 அப்படின்ற அளவுல தான் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்துச்சு. சரி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு கேட்டீங்கன்னா 543 அளவுல. ஆமா, 543. அது போக 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப அது கூட எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறி வந்திருக்கு. அதுல குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு. நேரு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த ஆதரவு இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு மோடிக்கு கூட அது கிடையாது. கடைசியா ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றார். 424 அளவுல எம்பிக்கள் வச்சிருந்தார். என்ன சிக்கல்னா, இந்தியா முழுக்க ஒரு நேரத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த நிறைய தலைவர்கள் அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன கட்சிகளை தோற்றுவிச்சாங்க. பிரதேச அளவில் அவங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு தங்களுடைய தனி மனித செல்வாக்கை வைத்து அவர்கள் சில கட்சிகளை கட்டமைத்தாங்க. அதன் மூலமாக காங்கிரஸுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டிலையுமே மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அது ஒரு பக்கம் தனி பக்கமாக போச்சு. அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்தாங்க. ப. சிதம்பரம் எனக்கு தெரிஞ்சு தனியாக கட்சி நடத்தினதா என்னுடைய நினைவு. அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. இதே மாதிரி இந்தியாவிலுமே நிறைய கட்சிகள் இருக்கு. நேருடைய சம காலகட்டங்களில் நிறைய கட்சி தலைவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ என்னன்னா, அன்னைக்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவை அப்படிங்கிறது நேருவுக்கு வரல, இந்திரா காந்திக்கு பெரிய அளவில் வரல. இந்திரா காங்கிரஸ் அப்புறமா நிறுவன காங்கிரஸ் ரெண்டாக பிரிந்தா கூட பெரிய அளவில் நிறுவன காங்கிரஸால் இந்திரா காங்கிரஸுடைய அளவில் ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியல. திமுகவுடைய தேவை அன்னைக்கு அவங்களுக்கு இருந்துச்சு, காங்கிரஸுக்கு அந்த மாதிரியான கட்சிகள் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு ராஜீவனுடைய காலகட்டங்களில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இறந்த நேரத்தில் ராஜீவ் ஒரு குறுகிய காலத்திலே தேர்தல் நடத்திட்டார். ஏன்னா அனுதாப அலை இருக்கு. ஆமா, அனுதாப அலையோட தேர்தல் நடத்திட்டோம்னா நமக்கு சாதகமான முடிவுகள் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ராஜீவ் உடனடியாக மக்களவை தேர்தல் நடத்த முயற்சி பண்ணாரு. ஆனால் தன் தேவைக்கு மக்களவை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைத்த ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக 1 வருடம் சட்டப்பேரவை தேர்தலை இழுத்துடுச்சார். தெரியுங்களா? PC அலெக்சாண்டர்னு ஒரு ஆளுநரை வச்சு அந்த நேரத்தில், ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஒரு 20 வருடங்களுக்கு கிட்ட ஆயிடுச்சு. இனி நாம் மீண்டும் ஆட்சி அப்படின்னா 67 ஆட்சியை இழந்தாங்க. 67க்கு பிறகு மீண்டும் கிட்டத்தட்ட 88 எம்ஜிஆர் இறந்த நேரம் வரைக்கும் அவங்க ஆட்சியில் இல்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வன்னியர் சங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒரு பச்சை ஜனநாயக படுகொலையை ராஜீவ்காந்தி அரங்கேற்றினார். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போதுனா, தங்களுக்கு சாதகமான தேர்தல் முடிவுகள், தேர்தல் அரசியல் கிடைப்பதற்காக இந்த அரசியல்வாதிகள் பல முறை அரசியல் சாசனத்தை படுகொலை செஞ்சிருக்காங்க. சரி, இது இயல்பாக நடந்தது தானே. அப்போ மீண்டும் அதை பிரதமர் மோடி அவர்கள் செய்வாரா? இது வரைக்கும் ராஜீவ், இந்திரா காந்தி, நேரு கூட சில நேரங்களில் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்படி பலர் செய்த அந்த வேலையை வாஜ்பாய் கூட செஞ்சிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த அரசியல் சாசன படுகொலை இந்த முறை மோடி செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில இருந்து தான் டீலிமிட்டேஷன்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு வேலை அநீதி இழைக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற கேள்வியும் பயமும் வருது. இன்னொன்று என்னன்னா, இதை எந்த கோர்ட்லையுமே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. இது எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு விஷயம். ஆமா, இருக்குது. நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்தின் வழி மட்டும்தான் செய்ய முடியும். எனி கோர்ட் ஆஃப் லாக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல தான் பயங்கள் இன்னும் அதிகமாகுது. இதுல அப்போ அரசியல் அழுத்தங்கள் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற இடத்துல நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பண்றாரு. மற்ற அரசியல் கட்சிகளுமே சொல்றாங்க. கடந்த காலத்தில் காங்கிரஸ் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா, கடந்த காலத்தில் காங்கிரஸ் சரியாக கையாண்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க வாஜ்பாய் இருக்கும்போது தான் இதற்கான அந்த 25 ஆண்டு கால
அந்த தள்ளி போடுதல் காலம், அது அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. காலம் தாழ்த்தினாரை தவிர்த்து அதை இப்படி எடுக்கணுங்கிற ஒரு முடிவையோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை அவங்க ஏற்றுக்கல. அந்த காலம் தாழ்த்துறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னு கிடையாது. அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நேரு வந்து அடிக்கடி உதாரணம் காட்டுவாங்க. மொழிப்போர் நடந்த காலகட்டங்களில் நேரு வந்து சொன்னார், ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை நம்ம வந்து விரும்புகின்ற வரை நான் தான் விரும்ப மாட்டேன்னு காரி துப்பிட்டேன்ல. இல்ல அந்த சொல்லுக்குள்ள ஒரு சூட்சமும் இருக்கு. இந்தி பேசாத தென் மாநில மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலமும் ஒரு இணை ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இருங்க அப்ப நாம விரும்புற வரைக்கும் அப்படின்னா எங்களை விரும்ப வைப்ப. அதான் கேட்கிறேன், அதான் என்னுடைய கேள்வி. நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாலே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனி இந்தியாவில் இணைப்பு மொழி ஆங்கிலம் மட்டும், அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும். தேசிய மொழிகளாக அட்டவணையில் இருக்கு, கூடுதலா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அந்த மக்களுக்கான உரிமையை கொடுக்கறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, விரும்புகின்ற வரை. விரும்புகின்ற வரை நீ விரும்புறதை நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உன்னை விரும்ப வைப்பேன். அப்படி இருக்கு, உன்னை விரும்ப வைப்பேன். இது எப்படி இருக்குன்னா, அந்த சேது சியான் வந்து எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணுவாரு, அதேதான் இந்த ஒருதலை காதல் மாதிரி, டார்ச்சர் பண்ற காதல் மாதிரியான ஒரு கேவலமான அரசியல். இப்போ என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ். ஆனா அதிகமான பரப்பளவு கொண்ட மாநிலம் எது? அதேதான் ராஜஸ்தான். ஓகே, அதான் மாறுபடுது. சின்ன பரப்பளவு கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா கோவா. இப்ப தமிழ்நாட்டுடைய சின்ன மாவட்டம் இன்னைக்கு மயிலாடுதுறை இருக்கு. ஒரு காலகட்டங்களில் சென்னை தான் சின்ன மாவட்டம் சொன்னாங்க. இப்ப அதை விட சின்ன பரப்பளவுலாம் இருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, சின்ன பரப்பளவு கொண்ட மாநிலங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இத்தனை விழுக்காடு அப்படிங்கிறது. பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு 39 மக்களவை உறுப்பினர். அப்போ நம்மளோட 39 விழுக்காடு அவங்க பலத்தில் குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் எடுத்துன்னா, உத்தரப்பிரதேசம் 80 நாடாளுமன்ற உறுப்பினர், நம்மை விட 2 மடங்கு அதிகமான மக்களவை பிரதிநிதித்துவ விகிதாச்சாரத்தை கொண்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல். நம்மை விட முடிவு செய்யும் அதிகாரமும் முடிவு செய்யக்கூடிய ஆட்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் தான் இன்னைக்கு முக்கியம்னு காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக, அதாவது குறிப்பா எல்லா தேசிய கட்சிகளுமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. அது போக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, இந்த கட்சிலாம் மற்ற மாநிலங்களையும் கிளை பிறப்பு தங்களை ஒரு தேசிய கட்சியாக உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு சிபிஎம், சிபிஐ கட்சிகள் வந்து தேசிய ஒரு கட்சி அங்கீகாரத்தை இழந்துருச்சு. ஆனாலும் கூட தங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கணும்னா அவங்க முதல் தேடுற இடம் இந்த மாதிரியான பெரிய மாநிலங்கள் தான். கரெக்ட். அப்போ நமக்கு அது ஒரு முக்கியமான விடயமாகப்படுது. அப்போ இந்த பெரிய மாநிலங்களுடைய அதிகாரம், பிரதிநிதித்துவ விகிதம் எல்லாமே அதிகமா இருக்கு. அப்ப அதை வந்து ஒரு அளவா குறைக்கும். முக்கியமான விடயம், அதாவது சமநிலை தவறி போயிடும். இப்போ உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை எண்ணிக்கையில அதிகமா இருக்குது. ஆனால் அது நிதி வருவாயை இந்திய அரசுக்கு அதிகமாக அளிக்குதான்னு கேட்டா கிடையாது. இல்ல. ஏன்? அதனுடைய வறுமை, மக்கள் தொகையே ஒரு பிரச்சனையா இருக்கு, மக்கள் அடர்த்தி ஒரு பிரச்சனையா இருக்கு, நிறைய சிக்கல்கள். வறுமை ஒரு சிக்கலாக இருக்குது, சாதியம் பெரிய சிக்கலாக இருக்குது, இந்துத்துவா பெரிய சிக்கலாக இருக்குது. அதுபோக இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவர்களை வந்து சமமாக நடத்தாத ஒரு சிக்கலாக இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் அந்த மாநிலத்துக்குள்ள இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி தென் மாநிலங்கள் இந்தியாவிற்கு அதிகப்படியான வரி வருவாயை கொடுக்குறாங்க. ஆமாம். கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதற்கு ஏற்றவாறு திருப்பி வந்து நிதி அளிக்கப்படுதா? இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா வளராத மாநிலங்களுக்கு நிதி தர்றோம் அப்படிங்கிறாங்க. நல்லா வளராத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்குற தப்பு இல்லை, வளருவதற்கான நிதியை கொடுக்குறியா? நீ கொடுக்குற நிதியெல்லாம் என்னவாகுது? நீ ராமர் கோயில் கட்ட நிதி கொடுக்குற சொன்னாலும் அது வந்து கேலியா தானே. இது வரைக்கும் கொடுத்ததை வச்சு அவங்க எவ்வளவு வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. என்னன்னா, ஒரு காலகட்டங்களில் மன்மோகன் சிங் வந்து அந்த திட்டக்குழுவுடைய தலைவராக இருந்தபோது எம்ஜிஆர் வந்து சத்துணவு நிதி கேட்டு போனார். நிதி கேட்டு போனப்போ என்ன நம்ம சொன்னாரா, சோறு போடுறதுக்கு எதனா ஹோட்டலாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கன்னு. மன்மோகன் சிங் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மேதை. பொருளாதார மேதை என்ற அளவோட அவர் நிறுத்திக்கிங்க. அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது, மக்களவை ஒரு முறை கூட சந்திக்காது. கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினராக மட்டுமே இருந்து பிரதமரானவர். அவர் மக்கள் பிரதிநிதி என்றோ மக்கள் பிரதமர் என்றோ சொல்லிக்கொள்ள சிறிதும் தகுதியற்றவர். விஷயத்துக்கு வருவோம். நிதி ஆணையம்னு போடுவாங்க. அம்பேத்கர் தொடங்கி வச்ச ஒரு மரபு. நிதி ஆணையம் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை போடப்பட்டு இந்திய அரசினுடைய நிதி மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும், மத்திக்கு எவ்வளவு பகிர்ந்தளிக்கப்படும், ஒன்றிய அரசுக்கு எந்த அளவுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறையை இந்த நிதி ஆணையம் மேற்கொள்ளும். அந்த நிதி ஆணையத்துடைய வரையறையில் மக்கள் தொகைக்கு 20 விழுக்காடு நிதி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ கடைசியாக வந்து நிதி ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா 17.5 விழுக்காடு அப்படின்னாங்க. அதற்கு பிறகு 17.5 விழுக்காடு 2ஆக பிரித்து
10 விழுக்காடு 2011 இது கேட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு, 7.5 விழுக்காடு 1971 மக்கள் தொகைக்கு அப்படின்னு ரெண்டா பிரிச்சிட்டாங்க. இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் மொத்தமாக தூக்கி கொடுத்துருவாங்க. மக்கள் தொகைக்கு எத்தனை விழுக்காடு நீங்கள் நிதி ஒதுக்கினாலும் அதை மொத்தமாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் வைக்கணும் அப்படின்னாங்கன்னா நமக்கு எவ்வளவு இழப்பு. கண்டிப்பாக. ரெண்டாவது, இந்தியாவிலேயே அதிகப்படியான வனப்பரப்பு கொண்ட மாநிலங்களுக்கு நிதி கொடுக்குறோங்கிறாங்க. இது ஒரு விதத்தில் நமக்கு இழக்கப்படக்கூடிய நிதி. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகள் அழிப்பை வந்து தடுப்பதற்கான ஒரு நல்ல வேலை இல்லையா? மாநிலங்கள் வந்து காடுகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எடுப்பதற்காக தானே நிதி கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. இந்தியாவிலேயே அதிகப்படியான வனாந்திரங்களை, அதாவது காடுகளை வனங்களை அழிப்பதற்கான அழிவு திட்டங்களை இவங்க யாரு கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுக்கு. இன்னொரு சில மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நிறைய கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக வனப்பகுதியில் அழிக்கப்பட்டிருக்கு. எல்லா வனப்பகுதியிலும் அழித்து அதன் மூலமாக அதிகப்படியான சுற்றுச்சூழல் பாதிப்பை எடுத்துக்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த மாநிலத்துக்கு சுற்றுச்சூழலை சரி செய்யறதுக்கு நிதி கொடுத்துரும். மீண்டும் காடுகளை வளர்க்க நிதி கொடு. அதை விட்டு வனப்பரப்பு இவ்வளோ இருக்கு, வனப்பரப்பு வச்சு நிதி கொடுக்குறாங்க. 10 விழுக்காடு வனப்பரப்பு நிதி எதுக்கு? அப்போ கேரளாவுக்கு அதிகமாக நிதி போகும், எனக்கு அது குறைவாக நிதி வருமா? இது என்ன மாதிரியான ஒரு திட்டம்னே புரியல. அதான் அப்போ அந்த 15வது நிதி ஆணையம்ங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதி அழைச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறமா அரவிந்த் பனகாரி உட்பட பலரையும் வைத்து அவங்க இன்னொரு நிதி ஆணையம் போட்டிருக்காங்க. அந்த நிதி ஆணையம் எப்படி நமக்கு வந்து ஒரு சுண்ணாம்படிச்சு நம்மளை வந்து எப்படி மொட்டை போடுற வேலை தான் அதிகம் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. பிவிஆர் சுப்பிரமணியம்ங்கிற நிதி ஆயோக்குடைய உறுப்பினராக இருந்த ஒருவர், அவர் ஒரு மேடையில் தெளிவாக சொன்னார், பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதியை, அதாவது இப்போ ஒரு 100 விழுக்காடு நிதி இருக்குன்னா 100 விழுக்காடு 30 விழுக்காடு மாநிலங்களுக்கு, அது 70 விழுக்காடு ஒன்றிய அரசுக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த நிதியை பிரிப்பாங்க. நிதி ஆணையம் அந்த 30 விழுக்காட்டில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் ஒரு வரையறை கிரைட்டீரியா, டெவல்யூஷன் கிரைட்டீரியா கொடுப்பாங்க. இது ஒன்று. இப்போ அந்த 30-70 பிரிக்கிறாங்கல்ல, அதை வந்து 40 அப்படின்லாம் போன தடவை கொடுத்துட்டாங்க. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? இல்லை மாநிலங்களுக்கான நிதி குறைங்க, 40 தேவையில்லை, குறைங்க அப்படின்னு பிவிஆர் சுப்பிரமணியம் உட்பட நிதி ஆணையத்திலிருந்து உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அவர் அதை மேடையில் சொல்றாரு, இதுதான் நீங்க பண்ண வேலையா? இதுக்கு தான் உங்களை பிரதமர் ஆக்குனாங்களா? இதுதான் நீ மாநில சுயாட்சியை ஏற்கனவே நீங்க நிதி கொடுக்கறது இல்ல, இதுல கொடுக்கற நிதியும் குறைக்கலாம்னு குஜராத் முதலமைச்சராக இருந்த போது நீங்க நிதி கொடுக்கலன்னா நீங்க என்ன பேசுனீங்க? ஆளுநர் வந்து எவ்வளவு சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு இந்த பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு? எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். பாஜக ஆளுநர் என்கின்ற முறைக்கு எதிராக எவ்வளவு தீர்மானங்கள் எடுத்து பேசுமா? கரெக்ட். நான் அடிச்சிருவேன் அவ்வளவு எல்லாம். அதாவது காங்கிரஸ் எதிர்த்து பேசிய ஒரு கொள்கை இன்னைக்கு பாஜக கடந்த 10 ஆண்டுகள் கடைபிடிக்கவே இல்லை. கடந்த காலங்களில் இவங்க போட்ட தீர்மானங்கள் வந்து சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானங்கள்லாம் ஆளுநர் எவ்வளவு கிடப்பில் வச்சிருந்தாரு, அதுக்கு இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றது இருக்கு. திரும்ப விஷயத்துக்கு வருவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வழியாக இவர்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தால் நமக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 6 விழுக்காடுக்கு மேலான பிரதிநிதித்துவம் 5 விழுக்காடாக குறையக்கூடிய அபாயம் இருக்கு. ஹிந்தி பெல்ட்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். இப்போ வந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க. அதாவது புதுச்சேரி உட்பட மொத்தம் 40 பேர் நமக்கு கிடைக்கிறாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் நமக்கு வந்து 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சு வெறும் 31 பேர் தான் கிடைப்பாங்க. கரெக்டா? மறுவரையறை அப்படிங்கிறதுல குறைய போதா அல்லது கூட போகும்? ஆமா, அதுல வந்து 2 ஃபார்முலா சொல்றாங்க. இப்ப மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு மறுசீரமைக்கும் போது அதற்கேற்றாற் போல் குறைத்து கொடுக்கணும் அப்படின்னா 8 பேர் கம்மியாவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு 39 இருந்து 31 அது குறைஞ்சிரும். ஆனா அதே நேரத்துல பீமாரு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டை சொல்றாங்க. பீமாருனா பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். இப்ப இந்த ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஏற்கனவே 174 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதியை மறுசீரமைக்கும் போது இவங்களுக்கு வந்து கூடுதலா 31 பேர் அதிகரித்து 205 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறாங்க. ஆமா, இப்போ என்னன்னா எடுத்துக்காட்டுக்கு நான் முதல்ல அன்னைக்கு நம்ம ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 மக்களவை உறுப்பினர்கள், அதனுடைய மக்கள் தொகைங்கிறது கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது. மக்களவை தொகுதி அதிகமாக யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 2வது இருக்கிறது மகாராஷ்டிரா தான். அவங்களுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட 48 மக்களவை தொகுதி இருக்காங்க. 80 அடுத்து 48 தான், அதுக்கு மேலெலாம் யார்ட்டையும் கிடையாது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு அவ்வளவு மக்கள் தொகை கிடையாது, பீகார் அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது மகாராஷ்டிராவுக்கு. அப்போ மகாராஷ்டிராவினுடைய மக்களவை தொகுதி அப்படியே இருக்கும், ஆனால் பீகாரினுடைய மக்களவை தொகுதி அதிகமாகிடும். ஆமாம். இப்போ 2வது இடத்து எது பிடிக்கும்? பீகார். இப்போ பீகார் ஒரு அதிகமான மக்களவை தொகுதி கொண்ட 2வது மாநிலமாக மாறிடும். அப்போ அந்த ஹிந்தி பெல்ட்டுக்கு தான் இன்னும் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலைகளில் மத்திய அரசின் பணிகளில்
பீகாரை சேர்ந்தவங்க அதிகமாக கோல் வச்சாங்க. தமிழ்நாட்டிற்கே வந்து அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு பணிகள், ஒன்றிய அரசின் பணிகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டோ அல்லது ஒரு பேசு பொருளோ கடந்த காலத்தில் இருந்துச்சு. மீண்டும் அது தலைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வறுமை அதிகமான, ஒரு தொழிற்சாலைகள் குறைவான, பொருளாதாரம் குறைவான, பெரும் கல்வி அறிவற்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமளவில் அரசில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை பெறுவது எப்படி? இந்த கேள்விக்கு கடந்த காலத்தில் பதிலே இல்லை. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் வறுமையினால தொழிற்சாலைகள் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இந்தியாவிலேயே மிக குறைவான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம் எதுனா பீகார். கண்டிப்பா. ஆனா அவனுக்கு நீ நிதி கொடுப்பேன்னு சொல்றீங்க. முழுக்க முழுக்க சோசியலிஸ்டுகள் ஆட்சி செய்த ஒரு மாநிலம் பீகார். ஆனா அங்க வளர்ச்சியே இல்லை. இதுல ரெண்டாவது ஃபார்முலாவை பத்தியும் சொல்லி ஆகணும். இப்ப அதிகரித்து கொடுக்கறத பத்தி சொன்னீங்க. இது என்னன்னா, முதல் ஃபார்முலா என்னன்னா கம்மி பண்றது. கம்மி பண்ணா 39ல இருந்து 31 வந்து நமக்கு குறையும். ஒருவேளை எல்லாருக்கும் சம விகிதத்துல உயர்த்தணும் அப்படிங்கிற போது நமக்கு 40ல இருந்து 49 அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இவங்களுக்கு வந்து 174ல இருந்து 364 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன ஆபத்து அப்படின்னா, இப்ப இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் தேசிய கட்சிகளான காங்கிரசும் அதன் பிறகு பாஜகவும் போட்டியிட்டு பெரும்பான்மை பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையை மாத்தி நாங்க இந்தி பெல்ட்ல மட்டும் போட்டியிட்டு அதிக பெரும்பான்மை பெற்றிட முடியும், உங்களோட சப்போர்ட்டே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்குது. நம்ம கிட்ட பெரும்பான்மை வாங்காம, நம்ம கிட்ட ஒரு எம்பி சீட்டை கூட வாங்காம பாஜக நினைச்சா நம்ம மேல எந்த ஒரு அழிவு திட்டத்தையும் திணிக்க முடியும். இன்னைக்கே அதான் நிலைமை. நாளைக்கு இந்த தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால் அது இதைவிட பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சிட்டா அரசியலமைப்பு சட்டத்தையும் இவங்க திருத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இப்போ நார்த்தில் பேசக்கூடிய பாலிடிக்ஸும் சவுத்தில் பேசக்கூடிய பாலிடிக்ஸும் ஒன்று கிடையாது. கண்டிப்பாக. இப்போ என்னன்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் போது வடக்கில் இந்து முஸ்லீம்ங்கிற அந்த அரசியல் முரண்பாடும் இருமுனை அரசியல் போட்டிகளும் தான் இருந்துச்சு. ஆனால் தென் இந்தியாவில் பார்த்தோம்னா பிராமின் நான் பிராமின்ங்கிறது அது மகாராஷ்டிராவில் தொடங்கி தமிழ்நாடு வரைக்குமே அது இருந்துச்சு. ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகையான புலங்களாக இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம வந்துட்டு இங்க மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் பரிபேறுன்னு பேசுறோம். ஆனா இதுவே கடந்த மக்களவை தேர்தலின் போது இந்த பிரதமர் அவர்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை விகிதம் அதிகமாகுது. பேசினாங்களா இல்லையா? பேசினாங்க. அவரே பேசினாரு. எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி எதுக்கு இந்த ரிப்போர்ட் வெங்காயம்லாம் கொடுக்குது? அதான் உங்களுக்கு வேலையா? அதுலயும் பாருங்களேன், மதசார்பற்ற நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல வந்து பிற மதத்தவர்கள் எண்ணிக்கைலாம் குறையுது. ஆனா இஸ்லாமியர் அல்லாத நாடுகள்ல, அதாவது பிற இஸ்லாம் அல்லாத பிற நாடுகள் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவ நாடுகள் அல்லது பிற பகாய் அந்த மாதிரியான நாடுகள், அந்த நாடுகள்ல இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. மற்ற நாடெல்லாம் நீ எது கணக்கு எடுக்கிற? உனக்கு அதெல்லாம் வேலை. அதே மாதிரி இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, இஸ்லாமியுடைய விகிதம் அதிகமாகுது. இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்னு முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்ஐ குரேஷி பாப்புலேஷன் மித்துங்கிற ஒரு புத்தகத்துல மிக தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 விழுக்காடு இஸ்லாமியர்கள் தங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை, நல்வாழ்வை, இடங்களை அடையவில்லை, பெறவில்லை என்பது பச்சையான உண்மை. நிச்சயமா இது தெரியாத கூமுட்டைகளும் அறிவுகட்டவர்களும் மத வெறியர்களும் மதவாத தேசியம் பேசக்கூடிய சாவர்கர் இந்த கோல்வால்கர் கும்பல்களும் கூமுட்டைகளும் வளரும். இல்ல, அவங்களுக்கு எல்லாமே சராசரி மனிதர்களை விட கொஞ்சம் அறிவு கம்மி தான். எப்படி திராவிடர்களுக்கும் அப்படிதான் சங்கிகளுக்கும். அவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நாம நியாயமான உரிமையில கேட்கிறோம். அவன் இஸ்லாமியர் இஸ்லாமிய வச்சு பயமுடுத்துறான். நாம அதெல்லாம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், என்னுடைய சட்ட உரிமைகளை, என்னுடைய பிரதிநிதித்துவத்தை, என்னுடைய மன எண்ணங்களை நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றுமா? என்னுடைய மன எண்ணங்களுக்கு எதிராக வரக்கூடிய சட்டத்தை தடுக்குமா? அதற்கு என்னுடைய பிரதிநிதித்துவம் வேணும்ல அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. ஃபார்முலா பத்தி நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா? அதுல என்ன கேள்வினா, நீங்க வந்துட்டு எப்படி ஃபார்முலா கொண்டு வர போறீங்க? இப்ப எடுத்துக்காட்டுக்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி ஐயா அவர் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்துட்டு போன நேரத்தில் அமித்ஷாவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஏற்கனவே வந்து நம்ம அந்த பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டோம். அமல்படுத்துறதுக்கு 2029 தேர்தல் அமல்படுத்தியாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, 33 விழுக்காடு இடங்களை மட்டும் அதிகரிச்சா போதும், அப்படி தொகுதி மறுவரை பண்ணுவோம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 12 இடங்களை கூட்டுவோம். 39 இருக்கிறது ஒரு 12 இடங்கிறப்ப ஒரு 51 அப்படின்ற அளவுல வந்துடும். அப்படி நம்ம கூட்டினா போதும். 39 இருக்குன்னா அதுல 33 விழுக்காடு
39 இடங்கள்ல 33 விழுக்காடு அப்படிங்கிறப்போ இத்தனை சீட்டு தான் கூடும், அப்போ அதை கூட்டினா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியலாம், இதுல பெரிய அளவில் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையாது, மாறாதுங்கிறது தான் உண்மை. ஆனா இது அமித்ஷா செய்வாரா? ஏற்கனவே தேர்தல் ஆணையரை நியமிச்சதுல இவங்களுடைய லட்சணம் என்ன, இவங்களுடைய நேர்மை என்ன அதுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் இருக்கும்போதே சுக்பீர் சிங் சாந்துவை எப்படி நீங்க தேர்தல் ஆணையரை நியமிச்சீங்க? இதுக்கு முன்னாடி அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர் பேர் வச்சு அர்ஜுன் ராம் மெக்வாலையும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் உட்கார்ந்து தான் அந்த 3 பேரையும் இந்த 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க, சுக்பீர் சாந்துவையும் ஞானேஸ்வர் குமாரையும். நமக்கு என்ன கேள்வினா, ஞானேஷ்குமார் அவர்களை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்தாங்க. February 15 நினைக்கிறேன் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ராகுல் காந்தி இருக்கிறதுல ராகுல் காந்தி டிசென்ட் நோட் வெளியிட்டார், மாற்று கருத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் நீங்கள் எதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் இருக்கும்போது ஞானேஷ்குமாரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமிச்சிங்க? பதவிக்காலம் முடிதான் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்களா? ஏன்னா உங்களை வந்து பதவியில் இருக்கும்போது கதற விடுறதுக்கு டிஎன் சேஷன் மாதிரி ஒரு ஆள் இல்லை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு அவரு? கரெக்ட். அவர் இருக்கும்போது தலைவலி தாங்க முடியாம ஒரு தேர்தல் ஆணையம் பிரச்சனையா இருக்கு, கூட 2 பேரும் சேர்த்து விட்டுறவங்கலாம் பண்ணாங்க, அந்த கோமாளித்தனம்லாம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா அந்த மாதிரியான ஒரு தேர்தல் ஆணையரை இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆளுங்கட்சியின் தயவுல ஆளுங்கட்சிக்கு சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையரை தான் நாம் இனிமேல எதிர்பார்க்க முடியும். அப்ப அந்த தேர்தல் ஆணையர் இப்படிப்பட்ட ஒரு டீலிமிட்டேஷனை செய்தால் அவர் என்ன லட்சணத்தை செய்வார்? அப்ப இதையும் அதையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதானே இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஞானேஸ்வர் குமார், சுக்பீர் சிங் சாந்து, இன்னொருவர் இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன நேர்மையாளர்களா இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அசோக் லவாசா, அவரு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அதை வயலேட் பண்ணி மதம் சார்ந்த விடயங்களை பேசி மத உணர்வுகளை தூண்டிட்டாங்கன்னு அவங்க பேசினாங்க. அப்ப டிசன் நோட் நான் வெளியிடுவேன் அசோக் லவாசா சொன்னார். இவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்க வேணான்ட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய இப்போ கடைசியா போன ராஜீவ் குமாரும் அருண் கோயல் நினைக்கிறேன், அவர் கடைசியாக விலகினார் இல்லையா, அவரும் அசோக் லவாசா 3 பேர் இருந்தாங்க. அப்போ அருண் கோயல் இப்போ அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விலகினாரு. அசோக் லவாசா இல்லை இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு, நான் டிசன் நோட் வெளியிடுவேன்னு சொன்னார். அவருடைய டிசன் நோட்டை கடைசி வரைக்கும் வெளியிடலை. அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஆர்டிஐல ஃபைல் பண்ணி கேட்டாங்க, இதை வெளியிட்ட ஆபத்து யாருக்கு? மோடிக்கும் அமித்ஷாவுக்குமா? சரி நான் இப்போ மறுபடியும் இந்த கேள்விக்கே திரும்பி வரேன். இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாரு. அதில் வந்து ஒத்த கருத்துடைய தென் மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒரு குழுவாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதுக்கு கொடுக்குற சொல்யூஷன் என்ன? இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? இப்போ குறைச்சாலும் பிரச்சனை தான், ஏத்தனாலும் பிரச்சனை தான், ஆனாலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை செஞ்சே ஆகணும், ஆனால் நமக்கு ஆபத்து வராமல் செய்யணும் அப்படின்னா என்ன வழி இருக்குது? இல்லைன்னா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதுல சட்டமன்ற தொகுதிகளையுமே மாற்றியமைக்கிறதுக்கான தேவை இருக்கு. கண்டிப்பா அதுவும் தான் இருக்கு, அதையும் தான் சேர்த்து சொல்றேன். ஆமா, அப்படிங்கிறப்போ சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சு அதை வந்துட்டு நீங்க ஒரு தொகுதி 2 தொகுதியா மாத்திர வழியா பார்க்கலாம். சரி, அப்படிதான் நம்ம அதை வந்து முயற்சி பண்ணோம். எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னுடைய தெருவோட தூத்துக்குடி தொகுதி முடிஞ்சிடும், தூத்துக்குடி தொடங்குது. ஏன்னா நான் வந்து ஓட்டப்படாத தொகுதி, ஆனா ஓட்டப்படாதங்கிறது என்னல வந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கு. சரி, தென்காசி திருநெல்வேலியும் தென்காசியும் ஒரே மாவட்டமாக இருந்தபோது தென்காசியுடைய ஓரத்தில் இருக்கிறவங்க தென்காசி கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு போனோம்னா 80 கிலோமீட்டர் ஒரு நாள் முழுக்க ஆகிடும், வந்துட்டு போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வீணாயிடும். அப்போ அதுக்காக தென்காசி வந்து அவங்க தனி மாவட்டமாக பிரிச்சாகிறதுக்கான காரணமாக சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான சட்டமன்ற சிக்கல்களும். நான் தூத்துக்குடியினுடைய நடு மையத்தில் நகரத்தில் இருக்கிறேன், என்னுடைய தெருவோட ஓட்டப்படாத தொகுதி முடிஞ்சிருக்கு, அதுக்கு அடுத்த தெரு வந்து தூத்துக்குடி தொகுதி. என் பக்கத்து இருக்கிறவங்க எல்லாம் தூத்துக்குடி தொகுதியாக இருப்பாங்க, நான் வந்து ஓட்டப்படாத தொகுதி. எனக்கு அந்த எம்எல்ஏ நான் பார்த்த கூட கிடையாது, கடைசி வரைக்கும் நான் பார்த்த கிடையாது. சரி, ஆனால் எங்கள் தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா கீதா ஜீவன் அவர்கள், சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காங்களே அவங்க தான். ஆனால் அவங்கள தான் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு நினச்சி தான் எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஓட்டு போட்டுருந்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது ஓட்டப்படாத தொகுதி யாருன்னு. அப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னா சட்டமன்ற தொகுதிகளிலையுமே எல்லை மறுவரையறை செய்யணும், அதே மாதிரி இடங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தேவைகள் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பலமுறை இதுக்கு முன்னாடி நடந்தப்போலாம் வந்து சில சாதிகளுக்கு ஆதரவாக சில சாதிகளுக்கு எதிராக இந்த மறுவரையை நடந்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆமா, அது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அது நாளைக்கு செஞ்சாலும் அது வரத்தான் செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கான வழி முயற்சி பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மற்றபடி நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை வந்து நம்ம மாற்றி அமைக்கிறது முக்கியமான தேவைதான். அப்படிங்கிறப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு
ஒரு மக்களவை தொகுதின்னு இருக்கு. அதை 3 சட்டமன்ற தொகுதி ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு மாற்றி ஏற்கனவே அண்ணன் சீமானும் இதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். ஆமா, இப்படிதான் இந்தியா முழுக்க நீங்க மறுவரையறை பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணா வந்து இப்ப இருக்கிற மாதிரியே அதே விகிதத்துல எல்லாருக்குமே உயரும். ஆமா, யாருக்குமே சிக்கல் வராது. இப்ப 6.5 விழுக்காடு நமக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு. 6.05 விழுக்காடு நமக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில. அந்த எண்ணிக்கை அப்படியே வந்து நமக்கு வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிரும், அப்படியே டபுள் ஆகும். அப்படியே 2 மடங்கு ஆனாலும் அது அப்படியே வந்துட்டு மெயின்டைன் ஆகும். உறுப்பினர்களோட எண்ணிக்கை டபுள் ஆனாலும் விகிதாச்சாரம் எந்த விதத்திலும் குறையாது, கூடவும் செய்யாது. அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ கூட்டுங்கன்னு சொல்லி போய் நம்மள்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்ல முடியாது, நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. அது ஒரு பக்கம். நம்முடைய மற்றொரு கோரிக்கை என்ன வைக்கணும்னா, இந்த மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு 18 மாநில உறுப்பினர்கள், 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. சுமாராக 50க்கும் மேற்பட்ட 58 அப்படின்ற அளவில் இருக்காங்க, 57 அப்படின்ற அளவில் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்துக்கான, இப்போ இந்த மாநிலத்தில் சட்டம் கொண்டுறாங்கன்னா அதற்கான வாக்கெடுப்பு அந்த 58 பேருக்குள்ள நடத்தப்படும். அவங்க 58 பேருக்குள்ள அது ஒரு முடிவு எட்டப்படலை, அதில் அந்த மசோதா பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ள அந்த சட்டம் கிடையாது. புரியுது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மக்கள் நலம் சார்ந்து கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் இல்ல, அப்படி சொல்லப்பட்டுக்கிட்டு கொண்டு வரப்படுகின்ற சில மக்கள் விரோத சட்ட திட்டங்கள், அதன் பிறகு நிறைவேற்றப்படுகின்ற சில மசோதாக்கள், இதுல எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களின் அனுமதி இல்லாம அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது. ஆமா, அப்படி நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஏற்கனவே ஆர்டிகல் 3 அந்த காஷ்மீருடைய முக்கியமான அரசியல் உறுப்பே சதிச்சிட்டாங்க. அது இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதை நீக்குது. உச்சநீதிமன்றம் பெரிய பிழை இது. சந்திரசூட் அவருடைய வாழ்நாளில் கொடுத்த தீர்ப்பிலே மிகப்பெரிய கரும்புன்னு சொல்லுவோம். ஆனால் நாம் என்ன கேட்குறோம்னா, மீண்டும் ஒரு நாடாளுமன்ற பாதுகாப்பை கேட்குறோம். ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஏற்கனவே 9வது அட்டவணைங்கிறது சிக்கலாக இருக்குது. 1972க்கு பின்பு 9வது அட்டவணையில் வைக்கப்பட்ட எல்லாமே கோர்ட்டுக்கு முன் விசாரணைக்கு வரலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இடஒதுக்கீடும் அதுல தான் இருக்கு உள்பட எல்லாமே வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கேசவானந்த பாரதியுடைய கேஸுங்கிறது 72 தான் வந்துச்சு. அப்போ இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து அதை அரசியலமைப்புடைய உறுப்பில் சேர்த்து ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி உரிமைக்கான தொடக்கமாக இது அமையும். ஓகே, இதை வந்துட்டு இந்த தற்குறியான கழகம் ஒரு கழகம் கொண்டு வந்தாங்களே, ஏன்னா அவங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கைலாம் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறது நிமிடத்துக்கு ஒரு நீ நிரூபிச்சா அப்படி ஏங்க அதை கொடுத்து அனுப்புறாரு. உள்ள போய் அனைத்து கட்சி கூட்டத்துல படிச்சுட்டு வர்றாரு ஒருத்தர், கட்சியோட பொதுச் செயலாளர். அதான் நீர் மங்குடி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இல்ல, எல்லாம் அரசியல் செய்யணும்னு நம்ம நிலைமை வந்துருச்சு. அதை யோசிக்கும் போது தான் நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க மலினப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமா, கண்டிப்பா கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு மோசமாவா? இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்? நீ கடைசி வரைக்கும் ரசிகர்களாகவும் தொண்டர் அந்த தளபதி தலைவர் அவர் சிரிப்பாரியா, அவர் உதட்டப்பாரியா, அவர் மண்ணாங்கட்டி தலைவரையே வெக்கப்பட வைத்து விட்டார்கள். இந்த மாதிரி கோமாளித்தனங்களை விட்டுட்டு அரசியல்னா என்ன, அரசியலின் அடிப்படை என்ன, இதை ஒருத்தட்ட கேளுங்க. அரசியல் அடிப்படை என்னன்னு கேட்டால் அவங்க சொல்ல தெரியாது. இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அதுவும் எங்களுக்கு தெரியாது. தளபதியுடைய 70வது படத்துக்கு பேர் வச்சுட்டாங்களான்னு கூட கேட்டாலும் கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கூமுட்டைங்க அது. அதனால அவங்க கொஞ்சம் உருப்படியான அரசியல் பேச வரணும். அவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் என்ன கழிச்சாங்கன்றதை தாண்டி அது ஒரு தேர்தல் ஈடுபடாத கட்சி, அதை பற்றி பேச தேவையில்லை. இந்த திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. அதையும் கருத்து கேட்டாங்க, அதன் பிறகு முடிவு அறிவிக்கப்படும். அதுக்கு எதுக்கு அந்த கருப்பு சட்டை போட்டவர் எல்லாம் அவர் என்ன கட்சியா? இல்ல, அது அழையா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டோம் சொல்லி இயக்கமா மாத்திட்டாங்கல்ல. அழையா விருத்தாளி. அதான் அழையா விருந்தாளி எதுக்கு வர்றாரு? ஐயா வீரமணி வந்து சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறாரு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவெடுக்க போறாங்க, இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்பவே ஆழமா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.